Cauvery Business பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அம்புஜா சிமெண்ட் ஒரு பல்க் டீலை கம்ப்ளீட் பண்ணதிலிருந்து ஆரம்பிச்சு Hatsun agro ப்ராடக்ட் வந்து புதுசாக பெரிய அளவில் ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணது வரைக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில ஒரு மேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் இது வீரா. சூரியவம்சம் படத்தில் வர்ற அந்த நட்சத்திர சின்ன பாட்டு மாதிரி தொட்ட இடத்துல எல்லாமே துளங்கக்கூடியது, எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானிக்கு. ஏற்கனவே நிறைய பிஸ்னஸில் கோலோச்சிக்கிட்டு இருக்க அதானி குழுமம் கடந்த வருடத்தில் வந்து சிமெண்ட் பிஸ்னஸில் இறங்கினாங்க. சிமெண்ட் பிஸ்னஸ் இறங்கின பிறகு இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் சிமெண்ட் பிளேயராக வர்றது தான் அதானி குழுமத்தினுடைய லட்சியம் அப்படின்னு அவர் வந்து துர்க்கைமன் கோயில் சத்தியம் பண்ணிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அது நெருங்கிடுவார் போல இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னா அது அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் வால்யூம் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக அதானி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதானி கிட்ட இப்போ 2 சிமெண்ட் கம்பெனி இருக்குது. ஒன்று ஏசிசி, இன்னொன்று அம்புஜா சிமெண்ட்ஸ். இப்போது அதானி குழுமத்துக்கு கீழே இருக்கிற அம்புஜா சிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனியுடைய 56.74% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க 5000 கோடி ரூபாய்க்கு. இந்த சங்கி இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற கம்பெனி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போர்ட்லாண்ட் பொசாலோனா சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. போர்ட்லாண்ட் ஜிளாக் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது அம்புஜா சிமெண்ட் கூட சேர்றது. அம்புஜா சிமெண்ட் வந்து இந்த கம்பெனியில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்கை வாங்குறது வந்து அம்புஜா கம்பெனிக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். இந்த டீல் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அதானி ட்வீட் பண்ண உடனே அம்புஜா சிமெண்ட்டுடைய ஷேர் ப்ரைஸும் லைட்டாக ஏறிச்சு, அப்புறம் கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஆனால் சங்கி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து டக்குன்னு மேலே போயிருக்கு. இப்போ 110 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி குழுமத்தில் இப்போ 2 சிமெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அதில் ஏசிசியுடைய கெப்பாசிட்டி என்னன்னா 34.45 மில்லியன் டன் per annum. அதே மாதிரி அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய அம்புஜா சிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 67.5 மில்லியன் டன் per annum. இப்போ அம்புஜா சிமெண்ட் கம்பெனி 57% ஸ்டேக்கை சங்கி இண்டஸ்ட்ரீஸில் வாங்கியிருக்கிறதுனால இதனுடைய சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 73.6 மில்லியன் டன் per annum அப்படின்னு அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ 73.6 மில்லியன் டன் per annum பிளஸ் 34.45 மில்லியன் டன் per annum, இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது 108.05 மில்லியன் டன் அப்படிங்கிறது வந்து அதானி குழுமத்துக்கு சொந்தமாகுது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உற்பத்தி ஆகிற சிமெண்ட்ல 108 மில்லியன் டன் அதானி குழுமம் மட்டுமே தயாரிக்க போகுது இந்த அக்விசிஷன் மூலமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்கு. சரி, அல்ட்ராடெக் சிமெண்ட் எவ்வளவு தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டுடைய ஆனுவல் ப்ரொடக்ஷன் 132.45 மில்லியன் டன் இருக்கு. ஓகேவா, இந்த 135க்கும் 108க்கும் பெரிய தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை அதானி பிடிச்சிடுவார். ஆனால் அதானியுடைய டார்கெட் என்ன இருக்குது தெரியுமா? 2040க்குள்ள இல்லைனா 2040க்கு முன்னாடியே நாங்கள் 140 மில்லியன் டன் per annum அப்படிங்கிற டார்கெட்டோட ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம்ன்ற மாதிரியான டயலாக் எல்லாம் அதானி சிமெண்ட்டுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி போய்டும் நினைக்கிறேன். அண்ட் இந்த அம்புஜா சிமெண்ட் கம்பெனியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஏசிசி அப்படி தான். ஸோ இந்த 2 கம்பெனியும் அதானி வாங்கும்பொழுது அதானி குழுமம் வாங்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கம்பெனிக்கு ஏற்கனவே இருந்த நல்ல பேர்னால அந்த ஷேரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அம்புஜா சிமெண்ட் ரீசெண்டாக ரிசல்ட் கொடுத்தாங்க. 8713 கோடி ரெவன்யூ, 1135 கோடி ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. இது ப்ரீவியஸ் இயரில், அதாவது லாஸ்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னா 865 கோடியாக இருந்துச்சு. அம்புஜா சிமெண்ட்ஸுடைய ROE 10க்கு மேலே இருக்குது, ROCயும் 16க்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மட்டும் மைனஸில் இருக்குது, 3000 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்குது. டெட் வந்து ஒரு 520 கோடி கிட்ட கடன் இருக்குது. பட் டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மி தான், 0.02 அவ்வளோதான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏசிசி எடுத்துக்கிட்டாலும் 5201 கோடி ரூபா ரெவன்யூ, 466 கோடி ரூபா ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. இந்த கம்பெனியுடைய ROE 7க்கு மேலே இருக்குது, ROCE 10க்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதுக்கும் மைனஸ் தான், 3200 கோடி மைனஸில் இருக்குது. பட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.01 இருக்குது. ஏன்னா கடன் 150 கோடி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா. வேதாந்தா ஸ்டாக் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு அது கீழே இறங்கி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 276 ரூபா அப்படின்னு இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக 247 ரூபா அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. 247 ரூபான்னு வேதாந்தா லிமிட்டோட ஷேர் க்ளோஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பிளாக் டீல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் காரணம். அதாவது ட்வின்ஸ்டார் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி தான் வேதாந்தா லிமிட்டடில் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். எவ்வளோ ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா 46.40% ஸ்டேக்கை இந்த ட்வின்ஸ்டார் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வேதாந்தாவுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே 68% இருக்குது. இந்த 68%ல் 46.40% ட்வின்ஸ்டார் ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ட்வின்ஸ்டார் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இப்போது நாங்கள் வேதாந்தாவிலேருந்து ஆஃப்லோட் பண்ணுறோம் ஷேரை. எவ்வளோ ஷேர் தெரியுமா? 16000 கோடி ஈக்விட்டி ஷேரை நாங்கள் வந்து ஆஃப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 16000 கோடி ஈக்விட்டி ஷேருங்கிறது 4.3% வருது. வெட்னஸ்டே க்ளோசிங் ப்ரைஸ் படி 5% டிஸ்கவுண்ட்டில் இவங்க ஆஃப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்வின்ஸ்டார் கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸ்டீல், ஃபேப்ரிக்,
ஆயில் பெயிண்ட்ஸ் அண்ட் மெஷினரி ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஆதார் கார்டு கிரியேஷன், ஸ்மார்ட் கார்டு அண்ட் பிசிஎஸ் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ட்வின் ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது. இந்த கம்பெனி வந்து டெட் ரீபேமெண்ட்டுக்காக வேதாந்தாவில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை நாங்கள் ஆஃப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிளாக் டீலில் பண்ணுறாங்க. இந்த பிளாக் டீல் நடக்கிறது எதுக்காகனா, வேதாந்தா ரிசோர்ஸஸ்ங்கிற கம்பெனி லண்டனில் இருக்குது. இது வேதாந்தா குழுமத்தினுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி. இந்த கம்பெனி மூலமாக தான் இப்போ வந்து செமிகண்டக்டர்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அதற்கான வேலைகளில் வேதாந்தா குழுமம் இறங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ரீபேமெண்ட்டுக்காக தான் ட்வின் ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது HAP, ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் நமக்கு தெரியும், அருண் ஐஸ்கிரீம் விற்கிற கம்பெனி. இந்த கம்பெனி இப்போது தெலுங்கானாவில் ஒரு நாளைக்கு 7000 கிலோ சாக்லேட் தயாரிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரியோடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பரான நியூஸாக இருக்குது. கம்பெனியோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த சாக்லேட் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணியிருக்கிறது பிளடி ஸ்வீட் அப்படின்ற ரேஞ்சுக்கு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கானாவில் இருக்கிற சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள சஹீர்பாத் மந்தல் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்துச்சு. ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு ₹6 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருந்தாங்க. 54.2% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருச்சு. எல்லாமே நல்ல விஷயம். ஸோ 80.2 crore வந்து ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. ஸோ ஹட்சன் கம்பெனியுடைய சேல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2151 கோடி அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 80 கோடி. முக்கியமாக இந்த கம்பெனியுடைய எபிட்டாவும் உயர்ந்திருக்கு. லாஸ்ட் இயர் ஜூனில் 178.2 கோடியாக இருந்த எபிட்டா 33.5% வளர்ச்சி அடைந்து 237.9 கோடியாக இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 8.9% இருந்து 11% உயர்ந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சம்மர் டைமாக இருந்துச்சு, அதனால் நிறைய பேர் ஐஸ்கிரீம்லாம் வாங்கியிருப்பாங்க, கேக்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் உயர்ந்திருக்கு. அடுத்தது கொஞ்சம் வின்டர் சீசன் வரும்பொழுது இது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், மறுபடியும் அது பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய டைரக்டர்ஸையும் மாற்றினாங்க, அதுக்கப்புறம் ரீஅப்பாயின்ட் பண்ணாங்க. அந்த நியூஸையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஹட்சன் அக்ரோ கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ₹1030 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது 1032. இந்த கம்பெனியுடைய ROE 13க்கு மேலே இருக்குது, ROCE 11க்கு மேலே இருக்குது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.24 இருக்குது. ஏன்னா ₹1793 கோடி கடன் இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 740 கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஹட்சன் அக்ரோ. ஹட்சன் அக்ரோ ஷேரை வாங்கி நீங்கள் டிவிடெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ முடியாது. ஏன்னா ஜூலை 27 ரெக்கார்ட் டேட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ ஜூலை 27க்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஹட்சன் அக்ரோடைய ஷேர் இருந்திருந்ததுன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு ₹6 டிவிடெண்ட் கிடைக்கும். 3 விஷயங்கள் இதில் பார்த்துருக்கோம். அதானியுடைய அம்புஜா சிமெண்ட்டுடைய ரீசெண்ட் அக்விசிஷனில் ஆரம்பித்து நம்ம ஃபைனலாக வந்து ஹட்சன் அக்ரோவில் முடிச்சிருக்கோம். ஓகே, இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுத்துறது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தானே தவிர சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.